பேர் ஹெவன்லின் பெத்தல். நான் அச்சீவர்ஸ் கிளாஸில் இருக்கேன். நான் எப்படி பார்ன் ஆனதுன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து மம்மி வயிற்றில் இருக்கும் போது வந்து என்னை சுற்றி வாட்டராக இருக்கும். அப்போ மம்மி ஸ்கேன் பண்ணும்போது சொன்னாங்களா வந்து குழந்தைக்கு ஆபத்து அது அப்படின்னு சொல்லும் போது எங்கள் சர்ச்சில் நிர்மலா ஆண்டின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணால் நான் இவ்வளோ தூரம் நான் வளர்ந்ததுக்கு ப்ரேயர் பண்ணது காரணம். செகண்ட் வந்து என் பேர் எழுதி வச்சாங்கன்னா எங்கள் டேடி வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் எங்கள் ரெண்டு குழந்தைங்களுக்கு என்ன வைக்கணும்னு. அப்போ எனக்கு யோசிச்சாங்களா ஹெவன்லின் பெத்தல்னு சொல்லிட்டு. அப்போ வந்து காட் வந்து மிராக்கிள் செஞ்சாங்களா, நீ உன் பிள்ளைக்கு நீ ஹெவன்லின் பெத்தல்னு பேர் வையின்ட்டு. ஸோ அப்போ வந்து ஹெவன்லின் பெத்தல்னு பேர் வச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கூலில் நான் மிராக்கிள் பார்த்தது என்னோடய ஹிந்தி சப்ஜெக்டில் நான் வந்து ரொம்ப வீக்காக இருப்பேன். அப்போ வந்து எனக்கு கூட எதுவும் பேசும், நீ இதை எழுது நீ அதை எழுதுன்னு சொல்லி எனக்கு ஏதோ சொல்லணும், நீ இதை எழுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட நான் வந்து 20 out of 19.5 வாங்கினேன். அப்போ அது கூட காட்ஸ் கிரேஸ். அது வீட்டில் வந்து எனக்கு அடிக்கடிக்கு கால் வரும். அப்புறம் மட்டுக்கால் நான் ஏதோ சும்மா என் மேலத்துலேருந்து ஏதோ கீழே தூக்கி போடுற மாதிரி எனக்கு ஒரு பயம் வரும். ஆனால் இப்போ அந்த பயம் இல்லை. நான் ப்ரேயர் பண்ணுறதுனால எனக்கு அந்த பயமே இல்லை. இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். அது நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். அதுக்காக சொல்கிறேன். நோட்ஸ் நான் வந்து என்னோடய பர்த்தை பற்றி நான் வந்து பேச போகிறேன். எங்கள் மம்மியோட மேரேஜ்க்கு அப்புறம் எங்கள் மம்மிக்கு 3 months ஆன பின்னுக்கு மம்மிக்கு வந்து பேபி இல்லைன்னு வந்து செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அப்போ வந்து டாக்டர் சொன்னாங்க 3 months தான் நான் இருக்குது, இன்னும் டைம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சொன்னால் எங்கள் மம்மி நைட்டே வந்து ரொம்ப அழுது காட்கிட்ட ப்ரேயர் பண்ணாங்க. ஏன்னா எங்கள் மம்மிக்கு வந்து ஹைப்பர் தைராய்டு இருக்குது. ஸோ அதனால் காட்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது அவங்க பில்லெல்லாம் கூட வெட் ஆகிடுச்சு. அப்போ காட் வந்து எங்கள் மம்மியோட டியர்ஸ் எல்லாருமே ஜாய்ஃபுல்லாக மாற்றினாங்க. எங்கள் மம்மிக்கு வந்து அந்த வீக்கே வந்து ஒரு பேபி தந்தாங்க. ஸோ நான் வந்து எங்கள் மம்மிக்கு ஒரு கிஃப்டாக வந்து காட் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் நான் வந்து போவேன். ஸோ எங்கள் மம்மியை வந்து காடுக்கு முன்னாடி யாருமே ஷேம் பண்ண விடலை. ஸோ காட் வந்து அவரோட ப்ராமிசஸ் என்றைக்குமே அவர் வந்து மீற மாட்டார். இது தான் நான் வந்து கற்றுக்கணும். ஸோ காட் வந்து எப்போவுமே என் கூட இருந்து என்னை பாதுகாத்து பொருட்படுத்தி என்னமோ வழி நடத்திட்டு வராரு. ஸோ இன்னுமே என் காட் கூட என் கூட இருந்து என்னை எங்கேயுமே அஷேம் பண்ண விட மாட்டேன்றாரு. தேங்க்யூ. என் பேர் எபினேசர். நான் பிறந்துட்ட பிறகு என் பேர் வைக்கிறதுக்கு எங்கள் அம்மா வந்து ப்ரேயர் பண்ணாங்க. எபினேசர்னு பேர் வை அப்படின்னு சொன்னார் ஏசப்பா. அதனால எங்கள் அம்மா எனக்கு பேர் வச்சாங்க. ஸ்கூலில் என்னை ஏசப்பா காப்பாற்றினாரு. தேங்க்யூ. I born on 30th September 2015. When I was in school, I got one miracle. Came to Bangalore and I went to new school. I was so scared and I did not concentrate in my studies. So I failed in some subject. I prayed to God more times and God helped me in studies and I passed in every subject. My mother and teachers appreciated me. When I was in 1 year old, I got sick and I became unconscious. And my mother became so scared and we did a family prayer. And the next day I got well and I did not get anything sick and unconscious.